ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அது தொடர்பான செய்திகள் தான் பார்க்க போகிறோம். முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க 42 கோடி ஒதுக்கீடு செய்து அரசு உத்தரவிட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகள் மற்றும் வேளாண் பட்டதாரிகள் சுய தொழில் தொடங்க மானியம் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. உழவர்களின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்கள் அரசால் அமல்படுத்தப்பட்டு வருது. அதன் தொடர்ச்சியாக வேளாண் பட்டய மற்றும் பட்டப்படிப்பை முடித்த இளைஞர்களின் திறன் உழவர்களுக்கு உதவியாக இருந்து உற்பத்தியை உயர்த்தும் வகையில் முதல்வரின் உழவர் நல சேவை மையங்கள் 1000 அமைக்கப்படும் அப்படின்னு 2025-2026 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. இதற்காக 42 கோடியும் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழே 10 முதல் 20 லட்சம் மதிப்பில் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க 30% மானியமாக 3 முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படுது. இந்த மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு பயிற்சிகளில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகளும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூடுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படுது. முதல்வரின் உழவர் நல சேவை மையங்கள் மூலம் விவசாயிகள் ஒரே இடத்தில் அனைத்து சேவைகளையும் பெற முடியும். வேலையில்லா வேளாண் பட்டதாரிகள் சுய தொழில் செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்படுது. இதில் இணையும் பயனாளிகளின் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் 20 முதல் 45 வயதுக்கு உட்பட்டோர்கள் வங்கியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி நடைமுறைகளை பின்பற்றி கடன் ஒப்புதல் பெற்ற பின்பு மானிய உதவி பெற www.tnagrisnet.tn.government.in இந்த வெப்சைட்டில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முதல்வரின் உழவர் நல சேவை மையங்கள் அரசின் உதவியுடன் தொடங்கப்படும் சுய தொழில் என்பதால் அரசு இந்த அரிய வாய்ப்பை வேளாண் பட்டதாரிகள், பட்டயதாரிகள் பயன்படுத்தி கொள்ளலாம். முதல்வரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க 42 கோடி ஒதுக்கீடு செய்து அரசு உத்தரவிட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகள் மற்றும் வேளாண் பட்டதாரிகள் சுய தொழில் தொடங்க மானியம் பெற நடவடிக்கை எடுக்கப்படுது. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க அப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.